டேரஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, ஐஜிஎலோட 2024-25 Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த குவார்ட்டருக்கு எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடியவங்க, மிட் வேல்யூஷன், அதே சமயத்தில் மொமெண்டம் டெக்னிக்கலாக இப்போ நியூட்ரலில் இருக்கக்கூடியது. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை 489 சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக இது 540க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பி ஜோனை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங்காக சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் ஆல்மோஸ்ட் இல்லாத கம்பெனி. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கம்பெனி. கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் கிட்டத்தட்ட 33 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 14 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 10 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க, 9 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இயர் ஆன் இயர், அதாவது 2024 ஜூனையும் 2023 ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 7.8% குறைஞ்சிருக்கு. இதே காலகட்டத்துக்கு ரெவென்யூ 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q2Q நம்ம கம்பேர் பண்ணும்போது 83 கோடி ரூபாய் ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் அதே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால இபிஎஸ் 0.7 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஏஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? டிஏஎஸ் எம்எஃப் 1.5% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க தன்னுடைய ஹோல்டிங்கை. எஃப்ஐஎஸ் 0.65 ஹோல்டிங்கை குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த தகவல்களை தூக்கி நம்ம நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு இண்டிகேட் ஆகுது. இப்போ இந்த குவார்ட்டர்லியோட ரேஞ்ச் பார்த்தோம்னாக்க 343லேருந்து 527க்கு இருக்குது. 527 கடந்து தான் இப்போ இது 540 இருக்கிறதுனால இது இந்த சைடு ஏதோ ஒரு ரேஞ்சில் இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்ஷன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 527லேருந்து 459லேருந்து 471க்கு ஒரு லேயர் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 394லேருந்து 403 வரைக்கும் செகண்ட் லேயர் சப்போர்ட் எடுக்கலாம். தேர்ட் லேயர் சப்போர்ட் அப்படின்னு சொன்னால் 343லேருந்து 349க்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லேயரை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 307லேருந்து 281 வரைக்கும் கீழே வரணும். ஆனால் இது இப்போ வருமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான். இருந்தாலும் நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த தகவல்களை தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டுட்டோம். இப்போ இந்த சார்ட்டில் ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஆனுவலைஸ்டாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணினது. இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இந்த குவார்ட்டருக்கான Q1 அண்ட் Q2க்கான ரேஞ்சு. இப்போ இவங்க நமக்கு ரேஞ்சு கிட்டத்தட்ட 339, 343லேருந்து 527 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் இருக்குது. இப்போ இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க 459லேருந்து 471லேருந்து 459 இந்த ரேஞ்சில் ஒரு கரெக்ஷன் சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க 527 உடைக்கும் போது 570 to 575க்கான ஸ்கோப் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டி 527 இவன் சைட்வேஸ்லேயே வரலாம். சரி, அடுத்து செகண்ட் லெவல் ஆஃப் கரெக்ஷனுங்கிறது 403லேருந்து 393 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரீஜன். ஸோ இப்போ இந்த ரீஜனில் வந்தான்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இந்த பாயிண்ட் இருக்கும். 459 to 471 இந்த பாயிண்ட்டாக இருக்கும். இதை தாண்டி 366க்கு வரானான்னு நம்ம பார்க்கணும். 366க்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். வந்தாலும் அந்த ரேஞ்சுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக மேலே ஏறிட்டு இருக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.